இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் தள்ளப்பட்டிருக்கேன். மனசு வந்து ஸ்ட்ரெச் ஆகி ஒரு கிறுக்கு பிடிச்ச மாதிரி நான் இருந்துட்டு இருக்கேன். அதனாலதான் இது மக்களுக்கு தெரியட்டு இந்த மாதிரி யாரை மாட்டிடுறாங்க தான் ஒரு வீடியோ நேற்று எல்லாம் தெரியப்படுத்திருந்தேன். இன்னைக்கு இது மக்களுக்கு தெரியப்படுத்த வந்த உண்மையை அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் இந்த சமுதாயம் என்ன காப்பாற்றணும், இல்லைன்னா நாங்க குடும்பத்தோட ஒரு தற்கொலை பண்ணக்கூடிய சூழ்நிலையில நான் கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டு இருக்கேன். ஆகவே எல்லாரும் இந்த மாதிரி விஷயத்த இப்படி ஒரு ரவுடி கும்பல் இந்த மாதிரி மிரட்டுறாங்க. இப்படி தேவைக்கு அதிகமா அவங்க வாங்கின பணத்தை வச்சு கேட்க மாட்டாங்க. கள்ளத்தனமா கிரயம் பண்ணி என்ன ஒருத்தங்க அந்த பணத்தை நான் மாட்டி இன்னைக்கு சீரழிஞ்சு வணக்கம். எதுக்காக நான் அந்த வீடியோ வெளியிடறேன் அப்படின்னு சொன்னா, நேற்று நைட்டு நான் வந்து பேஸ்புக்கில் என்னுடைய வீடியோ ரவுடி கும்பல்லாம் சேர்ந்து இடிச்சு தரமட்டம் ஆக்கிட்டாங்க. அது வீடியோவும் போட்டோஸும் நான் போட்டிருந்தேன். அப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்ன விஷயம்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்டிருந்தாங்க. ஃபோனில் கேட்டிருந்தாங்க, நண்பர் மூலம் கேட்டிருந்தாங்க. தொடர்ந்து இப்படி ஃபோன் எனக்கு வந்துட்டே இருந்துச்சு. அப்போ நமக்கு பரவாயில்ல, இவ்வளோ நம்ம ஒரு அனுதாபத்தினால இங்கே தண்ணியில் வழக்கம் அடிக்கணுங்கிற முறையில தான் அந்த வீடியோ நான் வெளியிடுறேன். உண்மையை சொல்லி ஆகணும், என் சைடில் உண்மைவேன். அந்த வீட்டில் வந்து எனக்கு சொத்து வந்து 3 தலைமுறையாக அந்த வீட்டில் தான் இருந்து வரேன். 3 தலைமுறையாக என் தாத்தம் பாட்டாளர் இருந்து எங்கள் அப்பாய்க்கு வந்து எங்கள் அப்பா பங்குக்கு விட்டு இந்த வீடு வந்து டோட்டல் 47 வருஷம் ஆச்சு. நான் இதே வீட்டில் தான் இன்னைக்கு வரையும் இருந்துட்டு வரேன். ஆனால் இந்த வீடு எப்படி வேற கை மாறிச்சுங்கிற தகவலை நான் உங்களுக்கு சொல்லக்காண்டி இந்த வீடியோ போட்டிருக்கேன். என்னுடைய நண்பர் ஒருவர் தனியார் கல்லூரி நடத்தி வந்தார். அவர் ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் கல்லூரி வளர்ச்சிக்காண்டி ஒரு தனி நபர், ஒரு கல்லூரி பேராசிரியர் அவர்கிட்ட இருந்து ஒரு பணம் வாங்குறாரு. அது 13 லட்சம் ரூபா வச்சிருக்கலாம். அது எப்படி வாங்குறாரு ரெண்டாவது விஷயம். 13 லட்சம் ரூபா வாங்குறாரு. நான் பார்த்த பணத்துக்காண்டி சரி அவருக்கு ஒரு அத்தாட்சி வேணும்னு கேட்கறாரு. அப்ப நாங்க அடமான கடத்துக்கு என்னுடைய டாக்குமெண்ட சரி நம்ம நண்பர் வந்து சரி நம்ம பையனுக்கு நல்ல வாழ்வு கொடுக்குறாரு அப்படின்னு எங்க அம்மாவும் நானும் சம்மதிச்சு அந்த 13 லட்சம் ரூபாய்க்கு வேண்டி அடமான பத்திரத்தை நாங்கள் சம்மதிக்கிறோம். சரி அப்படின்னு அடமான பத்திரத்துக்காண்டி டிராப்ட் எல்லாம் போட்டு எங்கிட்ட தராங்க. நாங்கெல்லாம் படிச்சு பாக்குறோம். படிச்சு பார்த்துட்டு சரி பத்திர ஆபீஸ் போகும்போது அது கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துரும். சரி நம்ம ஏற்கனவே டிராப்ட் எல்லாம் தந்திருக்கா அப்படின்னு பார்த்து கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துரும். அங்க போகும்போது தான் தெரிஞ்சது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவங்க கல்லூரி வட்டி கொடுத்தாங்க. வட்டி கொடுக்க முடியாத காலத்துல அவர் எங்க வீட்டுக்கு தேடி வர்றாரு. இப்படி எனக்கு டாக்குமெண்ட் நீங்க முடிச்சிருந்தீங்க, எனக்கு வட்டி வரல அப்படி சொன்னாரு. அப்ப இல்ல சார், அது நம்ம கட்ட வந்துருக்காங்க, சின்ன ப்ராப்ளம் இருக்கு தருவாங்க அப்படி சொன்ன பிறகும் அவர் நீ வந்து கிரைய பத்திரமாக நான் வந்து எழுதி வாங்கியிருக்கேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சிருக்கேன்னு சொல்லி இதை மெட்டிட்டு போனாரு. அதுல வந்து நான் மன கஷ்டப்பட்டு எப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி இருந்து வந்தேன். அதுவும் பிறகு அந்த பணத்தை 13 லட்சம் ரூபாய் நாங்க இந்த மாதிரி பேங்க் செல்லா மூலம் அவங்க அக்கௌண்ட்லயே அவங்க உற்றார் உறவினர் அவருக்கு பேர்ல நான் தொடர்ந்து செலுத்தி வந்து அந்த 13 லட்சம் ரூபாய் கொடுத்து முடிச்சிட்டோம். அதே நானும் என் நண்பர் அவரை தந்தாரு, அப்படி கொடுத்து முடிச்சிட்டோம். அவர் என்ன எழுதி தந்திருக்காரு கைப்பட, அவர் லெட்டர் இருக்கு, அவருக்கு அந்த கைப்பட எழுதி தந்த இருக்கு. அப்படிலாம் கொடுத்து முடிச்சிருந்த வரைக்கும் என்னை தொடர்ந்து மிரட்டி கண்டி ஊட்டி கும்பல் மாதிரி என்னை மிரட்டி டார்ச்சர் பண்ணாரு. கடைசி என்ன பண்ணாருன்னா நாங்க அவங்க காலில் வரைக்குமே விழுந்தோம். சார் இந்த டாக்குமெண்ட் எனக்கு பூர்வீக சொத்து, நான் பைசா வாங்கல, இன்னொரு ஆள் காணி தந்தேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி அவங்க காலில் வரைக்கும் வீட்டில் போய் விழுந்தோம். அது எங்கிட்ட பேசக்கூடாது, வீட்டுக்காரோட சொல்லி நண்பர்கள் பேசின வரைக்கும் எதுவுமே அவர் உபயோக பண்ணல. அப்படி இல்லாம அது ஒரு ரவுடி கும்பல் கொடுத்து எனக்கு தொடர்ந்து மிரட்டி வந்தாரு. அது மட்டும் இல்ல, என் வீட்டுல இருந்த பிள்ளை வர ரொம்ப மாட்டினாங்க. ரொம்ப ஒரு வருத்தமான விஷயமா என்னடா செய்ய அப்படின்னு நான் ஒரு என்ன செய்ய அறியாமலே இந்த விஷயத்த ரகசியமா வச்சு அவங்க சொல்ற ஆள்கிட்ட நாங்க பேசி வந்தோம். ஆனா அவங்க அளவுக்கு அதிகமான அமௌண்ட், அந்த வட்டியை வாங்கின அமௌண்ட்டை பேச மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த நிலம் இன்னைக்கு எவ்வளவு மதிப்பு பாத்துக்க அப்படின்னு சொல்லி நிலத்தை மொத்தம் மதிப்பு எடுத்து இவ்வளவு தந்தாதான் முடிக்க முடியும் அப்படின்னு என்ன தொடர்ந்து மெட்டு வந்தனால எனக்கு ஒன்னும் அறியாம அப்படி இருந்தேன். எங்க வீட்டுல இதனால பயங்கர பிரச்சனை, எனக்கு நிம்மதி கிடையாது, தூக்கம் கிடையாது, என்னடா செய்யணும் அப்படின்னு இருக்கும்போது இந்த வீடை பாத்துருங்க. அவர் 2008 அந்த வீடை வந்து அப்படியே எங்களை ஏமாத்தி வாங்கி நான் தான் அந்த தொடர்ந்து அந்த வீட்டு வரி கட்டி வந்திருக்கேன், தண்ணி வரி கட்டி வந்திருக்கேன், எல்லாமே நான் தான் கட்டி வந்திருக்கேன். அவருக்கு கடைசியில் இப்ப ரீசெண்டா அவங்க பேர்ல எல்லாம் மாத்தி என்ன பண்றாங்கன்னா ஒரு டாக்டர், ஒரு மருத்துவர், அரசாங்க மருத்துவர் பேர்ல டாக்குமெண்ட்டை மாத்தி வச்சுக்கிட்டு என்ன ரொம்ப மிரட்டினாங்க. உங்க டாக்குமெண்ட் வித்துட்டு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படிலாம் சொல்லிட்டாங்க. நாங்க எவ்வளவு பேரம் பேசி எத்தனை பேர் அவங்க எதுக்குமே அடங்கப்படல. அந்த ஆவேசத்துல நான் வந்து தொடர்ந்து இதே வீட்டுல இருந்துட்டு வரேன். ஒரு ஆள் வாங்குறாருன்னா என்ன செய்யணும், இந்த வீட்டுல ஆள் இருக்கா, நம்ம வாங்கக்கூடிய பத்திரம் கரெக்டா இருக்கா, அந்த இடம் அதுல இருக்கான்னு அளந்து பார்த்து வாங்கணும். அவர் என்கிட்ட வேலை பத்திரம் அவர் வேக்கி கொடுத்திருந்தாருன்னா நான் இந்த வீட்டுல இருக்க முடியாது. 47 வருஷம் அந்த வீட்டுல இன்னைக்கு வரை இருந்துட்டு வரேன். இதை சுத்தி விசாரிக்கலாம். நான் இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல எண்ணத்தோடு வாழ்ந்து முடியும். இன்னும் யார்ட்டையும் விசாரிக்கலாம். ஒரு பீடி சிகரெட்டோ தண்ணி அடியோ கிடையாது. நான் பல பேர் ரத்ததானம் பண்ணுவேன், ஊருக்காண்டி உழைப்பேன். நான் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் புத்தகத்தில் மாணவர்களுக்கு பேர நடத்திட்டு வரேன். இதான் தொழில். யாருக்காண்டி எந்த விஷயம் ஹெல்ப் பண்ணுவேனே தவிர என்கிட்ட எந்த ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. நான் வந்து RSS, பிஜேபி, சமய வகுப்பு, விஸ்வந்த பரிசத்து இப்படி எல்லா இயக்கங்களையும் சமூக சிந்தவடி மக்களுக்கு சேவை செஞ்சு யார்கிட்ட விசாரிக்க, என்னை பத்தி எவற்றானா விசாரிக்க ஊர்ல. அந்த அக்கறையில தான் நான் அந்த ஊர்ல வாழ்ந்துட்டு வரேன். இன்றைக்கு வர நல்ல மதிப்போடு இருக்கு. நான் யாருக்கும் ஒரு ரவுடி கிடையாது, ஒரு கட்ட பஞ்சாயத்து எந்த கிடையாது, யாரு காசு ஆர்டர் பட கிடையாது, ஒரு காசு வரை யாருக்கும் கடன் கிடையாது. இந்த மாதிரி ஒரு நல்லெண்ணத்தை அடிப்படையில் எல்லாத்தையும் சகஜமா பழகிட்டு வரேன். இது வந்து எல்லா கட்சிக்காரே பழகும். இல்ல அதிமுக காரங்க இருந்தாலும் சரிதான், அது திமுகவா இருந்தாலும் சரிதான், எந்த கட்சிக்காரன் வந்தாலும் அவங்களுக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்றது, அவங்களுக்கு நல்வழிப்படுத்துறது, இப்படி நான் எல்லா நண்பர்களையும் என் சர்க்கிள் வச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி தான் நான் வாழ்ந்து வந்தேன். சரியா? ஆனா இந்த ரவுடி கும்பல் ஏன்டா இந்த மிரட்டி பணம் வாங்க ஆசைப்பட்டு நான் சொல்றேன், ஐயா நான் காசு வாங்கல,
நான் காசு வாங்க தந்த காசுக்கு நான் ஆதாரம் வச்சிருக்கேன். எல்லாம் அவங்ககிட்ட தந்தாச்சு. என்ன விட்டுருங்கன்னு சொன்னாலும் என்ன தொடர்ந்து மிரட்டி கடைசியில அந்த வெள்ளிக்கிழமை இந்த வீட்டை வந்து இடிச்சு தரமட்டம் ஆகிட்டாங்க. பாருங்க, எல்லாம் கம்ப்ளீட்டா எல்லாம் ஆகிட்டாங்க. ஒண்ணுமே இல்லை என் வீட்டில். நான் தூக்கம் கிடையாது. என்னுடைய மனைவி வந்து ஒரு முன்னாள் ராணுவ மருத்துவமனையில் படிச்சு வராங்க. என் பிள்ளை 10th படிக்கிறா. இப்பதான் பரிசு நடந்துட்டு இருக்கு. நான் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் எடுத்து வரேன். இப்படி ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டா நாங்கள் வாழ்ந்துட்டு வரோம். அதெல்லாம் பொருட்படுத்தாம இங்க இருந்து நகை எடுத்துட்டு போயிட்டாங்க. நான் இயற்கையாக அவருக்கு கொடுத்திருந்த நிறைய ஆவணங்கள் என்ன உண்டு அதே அடிச்சு பறிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. அது பிறகு நான் கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. என் அம்மாவுடைய இறந்த நகை இதுக்குள்ள இருந்து அதை எடுத்துட்டு போயிட்டாங்க. இது போல பலதரப்பட்ட ஆவணங்கள்லாம் பிடிச்சு பறிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த ரவுடி கும்பல் வந்து சேர்ந்து நான் இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்கேன்னா நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியல. நான் குடும்பத்தோடு தற்கொலை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் தள்ளப்பட்டிருக்கேன். மனசு வந்து ஸ்ட்ரெச் ஆகி ஒரு கிறுக்கு பிடிச்ச மாதிரி நான் இருந்துட்டு இருக்கேன். அதனாலதான் இது மக்களுக்கு தெரியட்டு இந்த மாதிரி யாரை மாட்டிடுறாங்க தான் ஒரு வீடியோ நேற்று எல்லாம் தெரியப்படுத்திருந்தேன். இன்னைக்கு இது மக்களுக்கு தெரியப்படுத்த வந்த உண்மையை அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் இந்த சமுதாயம் என்ன காப்பாற்றணும். இல்லைன்னா நாங்க குடும்பத்தோட ஒரு தற்கொலை பண்ணக்கூடிய சூழ்நிலையில நான் கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டு இருக்கேன். ஆகவே எல்லாரும் இந்த மாதிரி விஷயத்த இப்படி ஒரு ரவுடி கும்பல் இந்த மாதிரி மிரட்டுறாங்க. இப்படி தேவைக்கு அதிகமா அவங்க வாங்கின பணத்தை வச்சு கேட்க மாட்டாங்க. கள்ளத்தனமா கிரயம் பண்ணி என்ன ஒருத்தங்க அந்த பணத்தை நான் மாட்டி இன்னைக்கு சீரழிஞ்சு நிற்கிறேன். நான் வாங்கினதோட பிரச்சனை இல்லை, நான் ஒற்று போயிருப்பேன். இதுக்காண்டி நான் போராட போறது இல்லை. நான் வாங்கியிருந்தா கண்டிப்பா போராட மாட்டேன். நான் அப்படி எனக்கு வாங்க வேண்டிய தேவையில்லை. நான் ₹1 கிடைச்சா அதை வச்சு நான் வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நல்ல இடத்துல உள்ளவங்க யார்ட்டையும் நான் விசாரிக்கலாம். இப்படி ஒரு சூழ்நிலை அவங்க என்ன ரவுடி கும்பல் பறிச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ ஒரு மருத்துவர் பேர்ல டாக்குமெண்ட்டை மாற்றி வச்சுட்டு என்ன மிரட்டிட்டு இருக்காங்க. அதனாலே சமூகம் எனக்கு ஆதரவு தரணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நாங்கள் குடும்பத்தோடு தற்கொலை பண்ணக்கூடிய முடிவு தான் நான் இருந்துட்டு இருக்கோம். வேற வழியே இல்லை. இதுதான் என்னுடைய இறுதி முடிவுன்னு தெரிஞ்சுக்கிறேன். எல்லாரும் இந்த மாதிரி இந்த விஷயத்தை தெரிஞ்சு எல்லாரும் விழிப்பா இருக்கணும். ஒரு விழிப்புணர்வு ஆடியோவை நான் வெளியிடுறேன். நன்றி, வணக்கம்.